அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. பௌர்ணமி 1/2/2026 அருமையான பௌர்ணமி, தைப்பூசத்துடன் கூடிய பௌர்ணமி. அழகனை குலகனை செந்தில்வடி வேலவனை நீங்க மாயவனை நீங்க நல்லபடியா போய் கும்பிட்டுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்ல வேணாம், மக்கள் அப்படியே பழனியே பஞ்சாமிர்தம் ஆயிட்டு இருக்காமா. பழனியில பஞ்சாமிர்தம் கிடைச்சது போக பழனிக்கு போறவெல்லாம் பஞ்சாமிர்தம் ஆயிட்டு இருக்கானாமா. அந்த அளவுக்கு கூட்டமாமா. நான்லாம் முருகன்ட்ட சொல்லிட்டேன், முருகா ஒரு 3 மாசம் கழிச்சு பாத்துக்கலாம் முருகா, இந்த கூட்டத்துல நம்மளால முடியாதியா அப்படின்னு. முருகன் நினைச்சிருப்பார், ஆனா முட்டா போயில நான் நினைச்சாத்தால நீ பார்க்க முடியும், ஏல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு. அவன் யாரையும் அழைக்கிறானோ அவன்லாம் போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் விஷயம். 10 மலை முருகன் கூப்பிட்டுருக்காரு, நான் அங்க போயிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை, இங்க பழனிக்கு சீக்கிரமா போயிடுறோம். பழனிக்கு பாத யாத்திரை செல்பவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். இந்த நாளில் அன்னதானம் செய்யக்கூடிய நம்ம சோலாபுரியம் மாதேஸ்வர ஆலய குழு அன்பர்களுக்கும் அண்ணன் பழனிசாமி அவர்களுக்கும் நம்முடைய வரதராஜ் மாப்பிள்ளைக்கும் சிவநாதன் உள்ளிட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், அதே போல உலகெங்கிலும் அன்னதானம் செய்யக்கூடிய முருக பக்தர்களுக்கு அன்னதானம் செய்து அவர்கள் பசிப்பிணியை போக்கி அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து அவர்கள் தாக்கத்தை தீர்க்கக்கூடிய அனைத்து அடியார்களுக்கும் அடியேனாக அவர்கள் பொற்பாதங்கள் பணிகிறேன். அடியார்க்கும் அடியேன். இறைவா முருகா, நீங்க முருகர் பக்தர்களுக்கு கொடுத்தீங்கன்னா முருகனுக்கே கொடுத்தா மாதிரி. அந்த ஆள் அவ்வளவு சிக்கன் சாப்பிட மாட்டான். அந்த ஆள் பாருங்க, தேனுக்கு தனிமாவுக்கும் வள்ளி பின்னாடி போனவன். இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். தைப்பூசனைக்கு நம்மளை திட்டிருக்காயா அப்படின்னு அந்த ஆள் நினைக்கிற அளவுக்கு நம்ம நினைச்ச கூடாது. ஆனா ஒண்ணு, நீங்க அவருடைய அடியார்களுக்கு தாகம் தீர்த்தால் அவன் தாகத்தை தீர்த்த மாதிரி மறக்காம அன்னதானம் செய்யுங்கள். நீங்க பௌர்ணமி அன்னதானம் செய்ய வேண்டிய நாள். தண்ணீர் கொடுங்கள், நீர்மோர் கொடுங்கள், டீ காஃபி பூஸ்ட் பாதாம் பால் என்ன வேணா கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. என்ன கொடுத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு ரெடி. ஆனா நல்லபடியா கொடுங்க, சந்தோஷமா நல்லபடியா பண்ணுங்க. வாங்க, திதி யோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அதிகாலை 4:40 வரைக்கும் சதுர்தசி, அதன் பின்பு பௌர்ணமி. அதிகாலை 1:53 வரைக்கும் புனர்பூசம், அதன் பின்பு பூசம். காலை 11:04 வரைக்கும் பிரீத்தி நாம யோகம் இருக்கிறது. யோகாதிபதி நட்சத்திரம் ஆயில்யம், யோகி புதன். அவயோக நட்சத்திரம் அவிட்டம், அவயோகி செவ்வாய். அதன் பின்பு ஆயுஷ்மான். யோகாதிபதி நட்சத்திரம் மகம், யோகி கேது. அவயோக நட்சத்திரம் சதயம், அவயோகி ராகு. அதிகாலை 4:40 வரைக்கும் வனிசை சூரியன். அதன் பின்பு மாலை 4:41 வரைக்கும் பத்திரை கேது. அதன் பின்பு பவகரணம் செவ்வாய். இந்திய போராட்ட வீரர், சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதல்வருமான ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவருடைய பிறந்த தினம். இந்தியாவின் முதல் விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா அவருடைய நினைவு தினம். ஓமந்தூரார் தோட்டம்னு ஒன்று இருந்தது தெரியுமா உங்களுக்கு? இப்போ அது ஹாஸ்பிட்டலா இருக்குது. முதல்ல சட்டமன்றமா இருந்தது இல்ல, ஓமந்தூரார் தோட்டம் ரவுண்டா இருக்கும் பாருங்க. ரவுண்டா இருக்குமே, எட்னா அது இல்ல. சென்னையில ரவுண்டா ஒன்று இருக்குமா, அது ரவுண்டானா இல்ல. ரவுண்டானாவை தாண்டி பக்கத்துல பழைய சட்டமன்றம் இருந்தது இல்லையா, கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பிரதமர் மன்மோகன் சிங் திறந்து வச்சார்ல, இப்ப கூட அது ஹாஸ்பிட்டலா இருக்கு. அதான் ஓமந்தூரார் தோட்டம்னு பேர் வச்சாங்க. முன்னாடி இருந்தார் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்னு ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தார். அவர் பேர்ல இப்படிலாம் வச்சா தான் ஞாபகம் இருக்கு. வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குருவும் சந்திரனும் பிரிஞ்சிருச்சு, பஞ்சாயத்து பிரிஞ்சு மேல குரு அவர்கள் தினத்துல, சந்திரன் கடகத்துல, கேது சிம்மத்துல, சூரியன் சுக்கிரன் செவ்வாய் 3 பேரும் எங்க மகரத்துல. இவங்க 3 பேரும் சந்திரனை பார்க்க, சந்திரன் இவங்க 3 பேர்த்தையும் பார்க்க பௌர்ணமியாக. இதுல செவ்வாய் உச்சம், சந்திரன் ஆட்சி, புதன் ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் 4ஆம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது. 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 10ஆம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது. அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முதல் 2 ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள். முக்கியமான வேலை இருந்தால் 3ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒரு பொன்னான மாலை வேலை. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள்.
7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கட்கிழமை பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம். காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி. முக்கியமான வேலைகள், முக்கியமான நபர்கள் சந்திப்பு, முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி, நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அன்றாட வேலைகள், கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள். புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம். அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை 50% வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமமும் நடை 50% வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 10ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.